கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் தீமையினின்று நம்மை விலக்கி காத்து கொள்ளுவார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, பூமியிலே காணப்படுகிற எல்லா விதமான தீமையினின்றும் கர்த்தர் நம்மை விலக்கி காத்து கொள்வார். சில தீமைகள் நம்முடைய அறியாமையினால் நாம் எதிர்கொள்ள நேரிடும். சில தீமைகள் சுற்றிலும் உள்ள மனிதர்களால் நமக்கு ஏற்படும். சில தீமைகள் அந்தகார லோகாதிபதியினுடைய சத்துருனுடைய சிந்தையினால், கிரியையினால் நமக்கு ஏற்படும். ஆனால் எப்பேற்பட்ட தீமையாக காணப்பட்டாலும் அந்த தீமையினின்று கர்த்தர் நம்மை விலக்கி காத்து கொள்ளுவார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 121ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா. அவர் உங்கள் ஆத்துமாவை காப்பா. நம்முடைய ஆத்துமாவை காக்க கடைசி பரியந்தம் நம்மை நிலைநிற்க வைத்து அவரோடு கூட உன்னதங்களிலே நம்மை அமர செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை நேசிக்கிற தெய்வம் இயேசு. நம்மை தீமைக்கு ஒப்பு கொடுக்க அவர் விரும்புவதில்லை. மனிதர்கள் செய்கிற தவறாக இருந்தாலும், சுற்றிலுள்ள மனிதர்கள் அறியாமல் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை விலக்கி காத்துக்கொள்வார். தேவனுடைய அன்பை மாத்திரம் நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிரதிபலிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களுடைய ஆத்துமாவை எல்லா விதமான தீமையினின்றும் விலக்கி காத்துக்கொள்ள நீர் வல்லவர். என்னுடைய சரீரத்தை, என்னுடைய ஆவி, ஆத்துமாவை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் விரோதமாக எழும்புகிற எல்லா தீமையினின்றும் விலக்கி இந்த நாளிலே ஒரு பரிபூர்ண நன்மையை, மகிழ்ச்சியை காண செய்யும். கண்ணீரை மாற்றும், துக்கத்தை மாற்றும், ஆனந்த களிப்புள்ள இரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கேட்க உதவி செய்வீராக. இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிறே, கவலைகளை மறந்து துதிக்கிறே, ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறே. ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறே. சந்தோஷமாய் ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு ஆனந்த பலி, ஆனந்த பலி என் அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிறேன், எல்லா கவலைகளை மறந்து சிரிக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிறேன். பொய் சொல்லாம கவலைகளை மறந்து சிரிக்கிறேன். சிரிக்கிறீங்களா? ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஓஹோ, ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். சத்தமா சொல்லுங்க, ஆனந்த பலி, அப்பாவுக்கு, அப்பாவுக்கு அப்பாவுக்கு, என் அப்பாவுக்கு. கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார